வெல்கம் டு லிவிங் அண்ட் வினிங். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே மனசை கஷ்டப்படக்கூடிய விஷயம், ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது ரொம்ப நாள் பழகி, ரொம்ப நாள் பேசி, விடிய விடிய பேசுவாங்க, பொழுதுனைக்கும் பேசுவாங்க, வெளியே சுற்றுவாங்க, போவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் லைஃபு, இனிமேல் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க, நிறைய உறுதிமொழி கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய கனவு காணுவாங்க, இமேஜினேஷன். அதாவது நம்ம எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, சும்மா உட்காந்துருக்கும் போது, வீட்டில் இருக்கும்போது, எங்கே போனாலும் அவங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இமேஜினேஷன்லாம் ஓடிட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படிலாம் இருந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம், ஏன் ஒரு சில பேர்லாம் 3-4 வருஷம்லாம் அந்த மாதிரி லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு கடைசியில் ஒரு பிரேக்கப்பு அப்படின்னு வரும்போது, அந்த பேசக்கூடாது, பேச மாட்டேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, அந்த வலி, அந்த அந்த இல்லாமை அப்படிங்கிற வலி தான் வந்துட்டு ரொம்பவே அதிகப்படியான மக்களை வந்து பாதிக்கும். இது வந்துட்டு அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லை, மன ரீதியா, உடல் ரீதியா, அதாவது காசு பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே பாதிக்கும். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது மன ரீதியா, அதுக்கப்புறமா எந்த வேலையும் செய்ய முடியாது. உடல் ரீதியா அப்படின்னா தூங்க மாட்டாங்க, சாப்பிட பிடிக்காது, எங்கேயும் போக பிடிக்காது, யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க எப்படியாவது நம்மகிட்ட வந்து பேசிடணும், பழைய மாதிரி பேசணும், இல்லைன்னா ஜஸ்ட் திட்டாவது பேசணும், என்கிட்ட சண்டை போட்டுட்டாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு தான். இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய அஃபெக்ட் ஆகுவாங்க. நிறைய பேர் வந்து இதுல இருந்து வெளியே வர முடியாம 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் வந்து இதுலேயே இந்த நிலைமையிலே இருப்பாங்க. சில பேர் வந்து கல்யாணமே பண்ணிக்காம, இல்லை வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எப்போல்லாம் என்னோட பழைய ரிலேஷன்ஷிப் அந்த நபர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட பழகுவாங்க, ஒரு வாரத்தை பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஏதோ ஒரு நினைப்புல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு அறகுறையான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. சில பேர் வந்துட்டு அதை கடந்து போறாங்க, நான் அவங்கள பத்தி பேசல, அது அவங்களோட இஷ்டம். யாரெல்லாம் வந்து இதுல பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து அவங்கள பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய கஷ்டப்படுவாங்க. அதை மாத்துறதுக்கு நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு பேசுறது, பக்கத்துல வந்து யோசனை கேட்பாங்க, பல நாள் காத்துட்டு இருப்பாங்க, அவங்களே வந்து பேசுகிறோம் அப்படின்னு. சில பேர் வந்துட்டு இன்டர்நெட்ல யூடியூப்லலாம் வீடியோஸ்லாம் தேடுவாங்க, ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா, அதாவது சாமி கும்பிடுறது, பரிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா, இல்லை வேற ஏதாவது சைக்காலஜிக்கு ரிலேட்டடாக சொல்கிறாங்களா, அது நமக்கு சரியாக வருமா, இந்த மாதிரி பலவிதமாக அவங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸை சர்ச் பண்ணுறாங்க. சரியா? ஸோ வந்துட்டு இப்போ மெயினாக அதிகமாக பேசக்கூடியது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரே வரியை சொல்லணும் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறியோ, உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு. ஸோ அதை நினைச்சுதான் நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ அதில் ஏதாவது மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் இருக்கு, மனநிலையை மாற்றிக்கிறது இதெல்லாம். ஆனால் உங்களுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கும் வழி இருக்கு. அதாவது நம்மளோட எண்ணங்கள் மூலமா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது. நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன், நீ என்கிட்ட பேசு, என்கிட்ட பழகு, என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசு, இல்லை ஃபோன் பண்ணு, இந்த இடத்துல நான் உனக்கு பார்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணத்தை அவங்க நினைச்சு நம்ம வெளியிடும் போது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதுக்கு வந்து பல பெயர்கள் வைக்கிறாங்க. சரியா? டெலிபதி, எண்ணத்தின் அலைவரிசை, எண்ணங்கள் மூலமா பேசுறது, இந்த மாதிரி பல பேர் வச்சிருக்கலாம். ஆனா வந்துட்டு இது நம்மளோட எண்ணத்தின் மூலமா நம்மளை கான்டாக்ட் பண்ண வைக்கிறது. இது வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் தான். நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு வந்துட்டு பெருசா ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. பெருசா நீங்க வந்து ஒரு ஜீனியஸ், சயின்டிஸ்ட், அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. முழுமையா அவங்கள நினைச்சு, எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி அவங்கள நினைச்சு நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட பேசி எனக்கு கால் பண்ண அப்படின்னு நினைச்சா மட்டும் போதும். இது வந்துட்டு உங்களோட எண்ணம் வந்துட்டு அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா,
ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையாக இருக்கணும். சில பேர் இருப்பாங்க, அதாவது பழைய ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும். இவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ இதில் வந்து யாரை அட்ராக்ட் பண்ணுறது? இல்லை புதுசு ரெண்டாவது அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து இவங்க நல்லவங்களா இல்லை அவங்க நல்லவங்களா, யாரை நான் வந்துட்டு வச்சுக்கிறது, யாரை வந்து கான்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமான குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி மனக்குழப்பங்களை இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் சொன்ன அந்த மெத்தடை பண்ணும்போது. மெத்தடு ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ரொம்ப நாள் சண்டை போட்டு பிரிஞ்சு, அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னோட மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணலை, நான் பிரிஞ்சு வந்துட்டேன், ஆனால் இப்போ நான் பேசணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி குடும்பம், அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி உடனே முடிச்சுட்டேன், உறவு முறை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கு, நான் அவங்க கிட்ட போய் நேரடியாக என்னால் பேச முடியாது, எனக்கு சுயமரியாதை இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்தந்த காரணங்களால என்னால் நேரடியாக போய் பேச முடியாது அப்படின்லாம் நிறைய சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும் போது நாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும், தூரத்தில் இருக்கிறவங்க ஒர்க் ஆகாது, இல்லை கடல் தாண்டி இருக்காங்க அவங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அவங்களுக்கும் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உருவத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அது உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியா இருந்தாலும் சரி, நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியா இருந்தாலும் சரி, இல்லை கடைசியாக நீங்கள் எங்கே அவங்கள பார்த்தீங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தீங்க, இல்லைன்னா அவங்க அதாவது அவங்கள பார்க்கும்போது ஒரு, அதாவது அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போதோ நிற்கும் போதோ உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச பொசிஷன் இருக்கும்ல, அந்த நிகழ்வை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த உருவத்தை மனசில் வச்சுக்கோங்க. அதை நினச்சிட்டு எனக்கு நீ கால் பண்ணு, எனக்கு அவங்ககிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது, என்னை புரிஞ்சுக்கோ, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம், புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த நபரை கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ, கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே நம்ம அதில் சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு தடவை பண்ணணும் பண்ணிட்டு விட்டுறணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் பண்ணலாம். இதுக்கு டைமு, குறிப்பிட்ட டைம் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஃபுல் டேல எப்பயாவது அதிகப்படியான எண்ணம் வருது, அவங்க இல்லை நம்ம கூட, எனக்கு இருந்தால் ஆசையாக இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லை, அதுதான் கரெக்டான நேரம். கண்டிப்பாக இந்த மாதிரியான டைம் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஏதாவது காஃபி ஷாப் போவீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் போவீங்க, இல்லை ஒரு பர்ச்சேசிங்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இல்லைனா தேட்டருக்கு எதுக்காவது ஒரு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அந்த டைமில் அவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைம். இல்லை எனக்கு எல்லா டைமும் அவங்க ஞாபகம் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் உங்க கூட எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு நீ கால் பண்ணு, நம்ம சந்தோஷமாக வந்து வாழலாம், சந்தோஷமாக இந்த லைஃப் வந்து என்ஜாய் பண்ணலாம், என்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கும் போது அவங்க மன ரீதியாக அவங்கக்கிட்ட மனசுக்குள்ளேயே நீங்கள் அவங்க நினச்சி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து 1-2 நாள்லேயே அவங்ககிட்ட ஒரு கால் வரும். அது எப்படி வருதுன்னே தெரியாதுங்க. அவங்க எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் இருக்கலாம், ஒரு ஃபோனே இல்லை, ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட 1 or 2 டேஸில், இல்லைன்னா 1-2 வாரத்தில், இல்லை 1-2 மாதத்தில் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்து வரும். கண்டிப்பாக அவங்க வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க. பழைய விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு முழுசாக அவங்கக்கிட்ட பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து உண்மை, இது வந்து நடக்கும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து பாதியிலேயே வந்து விட்டுறாதீங்க. இது கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு இதெல்லாம் சும்மா ஏதோ வீடியோ போடுறதுக்குன்னு போடுறாங்க, இதெல்லாம் பேசணும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸு, ஆடியோஸ், புக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது கடவுளை நம்புறீங்க அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை, அது நம்புறவங்களுக்கும் நடக்குது, நம்பாதவங்களுக்கும் நடக்கல, அவ்வளோதான். இது மாதிரி தான், அது நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். இந்த விஷயம் வந்து நிறைய பேர், அதாவது செலிபிரிட்டிஸும் பிஸ்னஸ் மேனும் நிறைய பேர் பெரிய ஆள் ஆனவங்க எல்லாமே வெளியே சொல்றது இல்லை அப்படிங்கிறத தவிர அவங்களும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸை நீங்கள் வந்து பாருங்களேன், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே, இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹிந்தி நடிகராகட்டும், தமிழ் நடிகராகட்டும், ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த மாதிரி நினச்சிட்டு தான் படுத்து தூங்குவேன், நான் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் என்ன நம்பணும்,
கிடைக்கும். இந்த மாதிரி பல பல விதமாக அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் நம்புனீங்கன்னா கேட்டிங்கன்னா கிடைக்கும். சரியா? நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. டெலிபதி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையில் அதுக்கு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக அவங்க வந்து உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுவாங்க. இது தவிர மேலும் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் இருக்குது, எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் கான்டாக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் என்னோட உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ஒரே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். அது தவிர இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.